மகாராஷ்டிராவில் அடுத்த சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு தயாராகும் வகையில் பாரதிய ஜனதா ஆலோசனைகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏமாற்றம் அளித்த மாநிலங்களில் மகாராஷ்டிராவும் ஒன்று. அங்கு முக்கிய கட்சிகளான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது பாரதிய ஜனதா. ஆனால் தேர்தலில் மகாராஷ்டிராவில் அதிக தொகுதிகளை பெற்றது காங்கிரஸ் கட்சிதான். காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா ஆகியவையும் கணிசமான இடங்களை வென்றன. இதன் மூலம் இந்த மூன்று கட்சிகளும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இழந்த தங்களது பழைய செல்வாக்கை மீட்டெடுத்துள்ளன. பாரதிய ஜனதா கூட்டணியிலோ அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தங்களுக்கு அமைச்சரவையில் உரிய பிரதிநிதித்துவம் தரவில்லை என அதிருப்தியில் இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிற்கு திரும்புவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. கூட்டணி கட்சிகள் இப்படியென்றால் பாஜகவிலேயே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதல்வர் பொறுப்பில் இருந்து விலகும் முடிவில் உறுதியாக இருப்பதாக தேவேந்திர பட்னாவிஸ் கூறிவிட்டார். மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர்கள் மற்றும் மகாராஷ்டிரா பாஜகவைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்து இருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் தனது பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது பாரதிய ஜனதா. அந்த தேர்தலில் பின்னடைவை சந்திக்க நேர்ந்தால் அது கூட்டணியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பாரதிய ஜனதா உணர்ந்தே இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டே திட்டமிடல்களை தொடங்கி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் நிரஞ்சன்.